வணக்கம். நெருப்பு தமிழன். பரந்தூர் விமான நிலையம் குறித்து நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜய் முதலாக முன்னெடுத்த போராட்டம் இந்த பரந்தூர் விமான நிலையம். அதில் ஒரு 13 கிராமங்கள் இருக்குது. அந்த 13 கிராமங்களில் இருக்கக்கூடிய குளம், குட்டை, அது இது எல்லாம் மூடப்படுது. விவசாய நிலங்கள் அழிக்கப்படும். அப்படி பல்வேறு விதமான இயற்கை சூழல் எல்லாமே ஒழிக்கப்படும். விஜய் முதல்ல களத்தில் இறங்கி போராடினார். நான் அடுத்த தலைமுறையாவது அடுத்த பிறவியிலாவது நான் விவசாயியாக பிறக்கணும், விவசாயியாக பிறந்து விவசாயம் பண்ணணும், அந்த நாற்றை நடணும், அந்த நெல்லை எடுத்து நான் அப்படியே கண்ணெதிர பார்க்கணும், அப்படி இப்படின்னு நம்ம டெல்டாவில் டால்டா ஊற்றுனாப்புல இல்லை எல்லாரும் காதலியும். நேற்று பரம்பூர் விமான நிலையம் குறித்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வருதா வரலையா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை வெளியிலே விடலை. அது வரப்போகுதா வரப்போகலையா? ஏங்க, எந்த ஒரு அரசினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளும் மக்களுக்கு தெரியணும். ஆனால் இது ஏன் உடனே அப்படியே ஊற்றி மூடப்படுது? வெளியில் வரணும்ல செய்தி. பரந்தூர் விமான நிலையம் குறித்து முதல்வர் பேசினார், நடவடிக்கை எடுக்க போகிறாரு, இல்லை நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லணும்ல. எல்லாவற்றையுமே முழுசாக மறைச்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இதில் முதல்வருக்கு முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் இந்த ஊடகங்கள் அப்படியே லேசாக ஒரு செய்தியை லீக் பண்ணி விட்டு முதல்வர் பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறார். இது வரைக்கும் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்து தள்ளி இருக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிருக்கிறாரு? இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையில் இங்கே ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் வெறும் செய்திகள் மட்டும் வெளியில் வருது. அப்பா முதலமைச்சர் எப்படி இருந்தாப்புல அதே போல் ஜோசப் முதலமைச்சரும் இப்படி தான் இருக்கிறாருங்கிறத இது காட்டுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க.